இன்றைக்கி கோதுமை ரொட்டி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவு ரொட்டி செய்கிறதுக்காக வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு, பெருங்காயம், சீரகம், ஓமம் வந்து ஒரு பிஞ்சை விட ரொம்ப கம்மியாக இதெல்லாம் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இந்த டிஃபன் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ரொட்டி தட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப கொலன்னு இருந்தாக்கா நம்மளால் தட்ட முடியாது. ரொட்டி சுடும்போது பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரொட்டி சுட்டுடலாம். ரொட்டி தட்டும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களால் ரொட்டி தட்ட முடியாது. இப்போ சுற்றிக்கும் தண்ணி விட்டுக்கலாம். இது உடனே நம்ம திருப்பி போட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோம்னா நல்லா மெலிசாக வந்துடும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னொரு முறை மூடி எடுத்துக்கலாம். இப்போ தட்டு திறந்துட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வேணும்னாக்கா இன்னும் 2 முறை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரொட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சட்னி அரைக்கிறதுக்காக அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை, கடலக்கொட்டை இது ரெண்டும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 5 எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், சீரகம் ஒரு பிஞ்ச் அளவு, புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பச்சை மிளகாய். இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு கடைசியாக வந்து ஒரு திருப்பு வந்து கொத்தமல்லியும் புதினா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டோம். கடைசியில் வந்து கொத்தமல்லியும் புதினா போட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு.